இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ். வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் நாளை 2 மே தின கூட்டங்கள். பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட 36 ஆய்வு விஞ்ஞான கூடங்களை அமைக்க தீர்மானம். அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெறுவதற்காக பொய்யான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவரின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை மே தினத்துடன் ஆரம்பிக்கப்படும் என அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவத்துக்கான உதவிகள் தொடரும் என்று அமெரிக்கா அறிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை இடம்பெறவுள்ள மே தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொட்டகலையில் ஒழுங்கு செய்துள்ள மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி இதில் பங்கேற்கின்றமை சிறப்பம்சமாகும். பெருந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த அதிக அளவானோர் இதில் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோட்ட பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாளிகாவத்தையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறும் மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி, அதனுடன் இணைந்த ஏனைய கட்சிகள் என்பனவற்றின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். லட்சக்கணக்கான உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க காமினி ஜெயசூர்யா ஆற்றிய சேவைகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். ஓமாகம மீகுட மத்திய கல்லூரியை காமினி ஜெயசூர்யா மத்திய கல்லூரியாக பெயர் மாற்றம் செய்யும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தாய்நாட்டின் பாதுகாப்பு, வளர்ச்சி, கல்வித்துறை சார் முன்னேற்றம் என்பனவற்றுக்காக அவர் ஆற்றிய சேவைகளை பிரதமர் தினேஷ் குணவர்தன இதன்போது பாராட்டி பேசினார். இதேவேளை வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படும் எல்மோ மார்கோனியின் 150வது ஜனன தின நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இந்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. தென்கிழக்காசியாவில் இலங்கை வானொலி முக்கிய இடம் பிடித்திருப்பதாக பிரதமர் கூறினார். போலி தகவல்களை வழங்கி அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கான விசேட வேலைத்திட்டம் அமலாகிறது. இது தொடர்பான சுற்று நிறுவம் பிரதேச மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பயனாளிகள் வழங்கியுள்ள தகவல்கள் முழுமையாக அல்லது பகுதி அளவில் போலியாக இருக்குமாயின் உரியவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட செயலாளர்களுக்கு அல்லது மேலதிக நலம்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளர்களுக்கு இது தொடர்பான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றவை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபெக் நிதியத்தின் நிதி உதவியின் கீழ் அமலாகும் தொழில்நுட்ப கல்வி அபிவிருத்தி வேலை திட்டத்தை இந்த வருட இறுதி வரை நீடிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 9 மாகாணங்களில் 36 பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களை ஸ்தாபிக்கும் வகையில் அமலில் உள்ள தற்போதைய கட்டிடங்கள் அபிவிருத்தி செய்யப்படவிருக்கின்றன. தொழில்நுட்ப பாடம் 135 பாடசாலைகளில் அறிமுகம் செய்யப்படும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன் கம்பஹா வைத்தியசாலைக்கு மேற்பார்வை விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகளை நீக்குவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கம்பஹா மாவட்ட மக்களுக்காக உயர்ந்தபட்ச சுகாதார சேவையை வழங்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். அவர் மார்ச் மாதம் 1ஆம் தேதியும் கம்பா மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தார். ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது பற்றி கண்டறிவதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்துக்கு தேவையான குளிரூட்டும் வாயு கட்டமைப்பை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் DL வணிகசேகர இதன்போது தெரிவித்தார். செயலிழந்துள்ள CT ஸ்கேனர் இயந்திரத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை மே தினத்துடன் ஆரம்பிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான தலைவர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிட்டார். கட்சியின் மே தினத்துக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. நாட்டு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவது ஐக்கிய மக்கள் சக்தியின் இலக்காகும். நாட்டு மக்கள் பல வருடங்களாக மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்துக்கான மொத்த செலவின நிதியையும் வழங்க இந்திய அரசாங்கம் வணக்கம் தெரிவித்துள்ளது. அரச தனியார் துறைகள் இணைந்த வேலை திட்டமாக இதனை பூர்த்தி செய்வது பற்றி இந்தியாவுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடப்படவிருக்கிறது. இதற்கான நிதியை பெற்றுக் கொள்ளவென உரிய ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கொழும்பு பஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள தனியார் பஸ் தரிப்பு நிலையத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை காலங்களில் பஸ் தரிப்பு மேடைகளில் நீர் நிரம்புவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். இஸ்ரேல் ராணுவத்தின் 5 பிரிவுகள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. தனிப்பட்ட சம்பவங்களின் மூலம் இந்த ராணுவ பிரிவுகள் மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டிருப்பதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் ராணுவத்துக்கான ஒத்துழைப்புகளை தொடர்ந்தும் அமெரிக்கா வழங்கும் என்றும் ராஜாங்க திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. காசாவில் தற்சமயம் இடம்பெறும் யுத்தத்துக்கு முன்னர் இந்த மனித உரிமை மீறல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. இந்திய வெளிவிவகார அமைச்சு கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் விளக்கம் கோரியுள்ளது. டில்லியில் உள்ள கனேடிய பிரதி உயர்ஸ்தானிகரிடம் கனடாவில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் பற்றி விளக்கம் கோரியதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொண்ட நிகழ்வில் சீக்கிய பிரிவினவாதிகளால் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். நாட்டில் உள்ள விவசாய குளங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கென உள்நாட்டு பொறியியலாளர்களின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்படவிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலும் தெரிவு செய்யப்பட்ட குளங்களை அபிவிருத்தி செய்வதன் மூலம் நாட்டின் விவசாய உற்பத்திகளை அதிகரிக்க முடியும் என்பது விவசாய அமைச்சரின் நம்பிக்கையாகும். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. 15 பேர் அடங்கிய இந்திய T20 அணிக்கு ரோஹித் சர்மா தலைமை தாங்குவார். விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற சிரேஷ்ட வீரர்களும் இந்திய குழாமில் இடம்பெற்றுள்ளனர். ரிஷப் பாண்ட், சஞ்சு சாம்சன் ஆகியோர் இந்திய அணியின் விக்கெட் காப்பாளர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையின் கர்வா உற்பத்தியை சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்தும் பிரபலியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டில்மா நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கை தேயிலையை பிரபலியப்படுத்தியதை போன்று நாட்டின் கர்வா உற்பத்தியையும் பிரபலியப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கர்வாவை இலக்காக கொண்டே பல்வேறு காலனித்துவ நாடுகள் இலங்கையை கைப்பற்றியதாகவும் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். நாட்டின் 49 பிரதேசங்களை சுற்றுலா வலயங்களாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்துக்குள் இந்த வேலை திட்டத்தை பூர்த்தி செய்ய சுற்றுலா அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் நோக்குடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். காலநிலை அறிக்கை.
மேல் மத்திய சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை புத்தளம் மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இடிமின்னல் தாக்கத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாகும். திறந்த வெளிகளை இடி மின்னலின் போது பயன்படுத்த வேண்டாம் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வயல்வெளிகள், விளையாட்டு மைதானங்கள், தேயிலைத் தோட்டங்கள், திறந்த நீர் தடாகங்கள் என்பனவற்றுக்கு இந்த சந்தர்ப்பத்தின் போது செல்ல வேண்டாம் என்றும் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. அது காலைநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் நாளை 2 மே தின கூட்டங்கள். பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட 36 ஆய்வு விஞ்ஞான கூடங்களை அமைக்க தீர்மானம். அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெறுவதற்காக பொய்யான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவரின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை மே தினத்துடன் ஆரம்பிக்கப்படும் என அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவத்துக்கான உதவிகள் தொடரும் என்று அமெரிக்கா அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.